ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவன் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வீடுகளை கட்டி பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஒரு திருவிழாவை போல ஒரு பிரதிஷ்டைக்குள்ளான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். உண்மை, நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம், வரணும்னு சொல்லி நினைக்கிறோம். இதை நான் செய்ய வேண்டும், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். உண்மை, நல்லதுதான். ஆனால் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகள், அந்த ஒரு புதிய காரியம், ஒரு 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 நல்ல ஃபங்க்ஷன், ஒரு நல்ல ஒரு நற்காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற காரியம் மனுஷர்களால் தடைப்பட்டிருக்கலாம். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் பிசாசு தடை பண்ணி இருக்கலாம். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த காரியத்துக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியா உன்னை கர்த்தர் ஒரு பிரதிஷ்டையோடு கூட ஒரு 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 நல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணத்தக்கதான காரியத்திலே உன்னை நடத்தும்படியாக தேவன் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 63வது வசனம். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 26,000 மாடுகளையும் 116,000 ஆடுகளையும் பலியிட்டார். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு சமாதான பலி தேவனுக்கு முன்பாக செலுத்தப்பட வேண்டும். அப்ப ஏன் சமாதான பலி தேவனுக்கு முன்பாக செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தை கெடுத்த நாம் இன்றைக்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை கோபமூட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த கோபம் தனியும்படியாக ஒரு சமாதான பலி இட்டே ஆக வேண்டும். ஒரு சமாதான பலியை நாம் செலுத்தியே ஆக வேண்டும். கோபத்தை மூட்டினார்கள். என் அன்பு தேவப்பிள்ளை, கட்டளைகளை மீறினார்கள், மூர்க்கங்களை உண்டாக்கினார்கள், கலகங்களை உண்டாக்கினார்கள், பலவிதமான போராட்டங்களை உண்டாக்கினார்கள். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கு விரோதமாக அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், நம்மளால ஒரு பிரதிஷ்டைக்குள்ளாக போக முடியல, ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியல. எங்கேயாவது போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தாக்கா, பொண்ணு பார்க்குற இடத்துல போய் நம்ம குடும்பத்தை குறித்து என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது சொல்லி வச்சிடறாங்க. ஏதாவது ஒரு லோனுக்கு போனாக்கா, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போனாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம சத்ரு போய் அங்கே போய் சொல்லி வச்சுட்டு வந்துடுறோம். அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு செலிப்ரேஷன், ஒரு 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 நல்ல ஒரு ஒரு திருவிழாவை போல ஒரு ஒரு கொண்டாட்டத்தை நம்மளால நடத்த முடியல. நமக்கு கோபம் இருக்கு இல்லையா? அதே போலதான் தேவனுக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை உண்டாகும்படியா தேவன் விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த கொண்டாட்டம் வரக்கூடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பலி செலுத்தி கொண்டுதான் வருவார். பலி செலுத்தின பின்புதான் பிரதிஷ்டை. அல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கல, ஏன் நடக்கல, ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல, என் வாழ்க்கையில் ஏன் ஒரு நன்மை வரல, ஏன் என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஒரு காரு வாங்க முடியல, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு வீடை கட்ட முடியல, ஏன் என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கல, ஏன் என் பிஸ்னஸ் நல்ல முறையில் வரல, ஏன் என் பிஸ்னஸில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது, ஏன் பிஸ்னஸ் விருத்தி அடையலன்னு சொல்லி பலவிதமான கேள்விகளோடு கூட இருக்கலாம். அதற்கு முன்பாக என் அன்பு தேவ பிள்ளையே, பலி செலுத்தப்பட வேண்டியதை கர்த்தர் பலி செலுத்துவார். அல்லேலூயா. பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொன்னவர் அல்லவா? பலியை அவர் வாங்கின பின்புதான், பழிக்கு பழி அவர் வாங்கின பின்புதான் நமக்கு ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு ஒரு பிரதிஷ்டையான ஒரு காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார். அதே போல் நம்முடைய ஊழியத்திலும் நடத்துவார். பிரியமானவர்களே, உன்னுடைய பிசினஸிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் குடும்ப வாழ்க்கையிலே உன்னை நடத்துவார். தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நீ அப்படியே ஒடுங்கி போய் இருக்கலாம், ஆனா பலியை கர்த்தர் வாங்காம விட மாட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அங்க பலி செலுத்தின பின்புதான் ஒரு பிரதிஷ்டை. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பெருசு. ஆண்டவர் செய்ய போகிற காரியம் நன்மையான காரியங்கள் பெரிதா இருக்கிறது. ஒரு கொண்டாட்டத்தினுடைய காரியங்கள் பெரிதா இருக்கிறது. இதை நடக்காம அல்லேலூயா எந்த காரியமெல்லாம் தடுத்ததோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் பலி செலுத்துவார். அல்லேலூயா. அங்க சாலமோன் செலுத்தினான். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர், என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய சத்துருக்களோடு கூட எதிர்த்து நின்று பழிக்கு பழி வாங்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டையான காரியத்தை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக ஆண்டவர் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் நடக்கலன்னு சொல்லி இப்போ ஆண்டவர் பலி வாங்கிக்கிட்டு இருக்கிறார். பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். முடிய போகுது என் அன்பு தேவ பிள்ளையே. அதுக்கு பின்பாக தான் ஆலயத்துடைய பிரதிஷ்டை நடக்கப்படுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில அந்த பிரதிஷ்டையான காரியம், அந்த நன்மையான காரியம், ஒரு கொண்டாட்டத்துடைய காரியம் நடக்க போகிறது. அதற்கு முன்பாக பலி செலுத்த வேண்டியதை பலி செலுத்துவார். அல்லேலூயா. பழி வாங்க வேண்டியதை பழி வாங்குவார். ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பலனற்று போகாதீங்க. செலுத்த வேண்டியது இன்னும் இருக்குதுன்னு நினைச்சிங்க. இன்னும் நடக்கலைன்னு சொன்னா பலி செலுத்த வேண்டிய காரியம் இன்னும் இருக்குதுன்னு நினைச்சிங்க. அது அப்ப இன்னும் இருக்கிறாங்க, இருக்குது, இன்னும் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் சங்கரித்து பின்புதான் நமக்கு ஒரு பிரதிஷ்டையான ஒரு நன்மையான காரியத்தை செய்வார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். தேவ சமூகத்துக்குள்ள ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர் நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை, எங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை, எங்க வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரை கொண்டாட்டத்தினுடைய நாள் காணக்கூடாதபடிக்கு ஆண்டவரை காணப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் சங்கரித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்போ பலி செலுத்தி கொண்டிருக்கிறீங்க, பழி வாங்கி கொண்டிருக்கிறீங்க. அதை சீக்கிரமாய் கர்த்தர் செய்து முடித்து எங்களுக்கு ஒரு ஆண்டவரை கொண்டாட்டத்தின் நாளாய், ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்குரிய நாளாய், ஒரு பிரதிஷ்டைக்குரிய நாளாய் கர்த்தர் உண்டாக்கி தரும்படி ஆட்சேபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி வல்லமுள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இதற்கு விரோதமாக யாரெல்லாம் ஆண்டவரே கலகம் பண்ணினார்களோ, முறுமுறுத்தார்களோ, எதிர்த்து நின்றார்களோ, கட்டளை மீறினார்களோ, சபையினுடைய சட்டத்திட்டங்களை மீறினார்களோ, சபைக்கு விரோதமாக நின்றார்களோ, சபையை கலைத்தார்களோ, அவர்கள் யாவரையும் கர்த்தர் பழிக்கு பழி வாங்கும்படியாச்சு. ஆலய பிரதிஷ்டை நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிரதிஷ்டை உண்டாக்குவீராக. அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.